மூன்றாவதாய் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிற நாம் முதற்கணமாய் இந்த ரமலானுக்குரிய கண்ணியத்தை வழங்க வேண்டும். ரமலான் மாதம் என்கிற உணர்வும், இந்த ரமலானில் நான் அமல் செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், நான் தர்மம் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தராவீஹ் தொழ வேண்டும் என்கிற உணர்வு ரமலான் வந்துவிட்டாலே நம்முடைய ஆழ்மனதில் உருவாகிவிட வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் இயற்கையாகவே உருவாகிவிட வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிமுக்குரிய அடையாளமும் கூட. ரமலான் மாதம் வருகிறது, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நோன்பை பற்றியும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தராவீகை பற்றியும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் குர்ஆன் ஓதுவதை பற்றியும், திக்ருகள் அவுராதுகள் செய்வது பற்றியும் என்னுடைய உள்ளமும் சிந்தையும் சிந்திக்குமேயானால் நான் முஸ்லீமாகத்தான் வாழுகிறேன் என்பதற்கு அந்த உணர்வுகளே நமக்கான அத்தாட்சியாகும். அந்த உள் உணர்வுகளே நாம் ஈமான் கொண்டதற்கான, ஈமானில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாகும். ரமலான் மாதம் வந்த பின்னும் தராவீகோ அல்லது நோன்புடைய விஷயத்திலோ குர்ஆன் ஓதுகிற விஷயத்திலோ நாம் பொடுபோக்குத்தனம் செய்வோமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானை அடைந்தும் அந்த மாதம் ரமலானை போன்ற மாதமாய் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனால் மிகப்பெரிய துர்பாக்கியசாலிகள் நாம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அத்தகைய